சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா? சிம்ம ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி, ஆட்சி. வேறு எந்த ராசிக்கும் சூரிய பகவான் ஆட்சி கிரகம் கிடையாது. சிம்ம ராசிய அதிபதி சிம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் நீச்சம் அடையக்கூடிய நாட்கள் இந்த வாரம் தானே. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபதி 3வது பாவகத்தில் நீச்சம் அடைவார். அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட, அதாவது தைரிய ஸ்தானாதிபதியோட நீச்சம் அடைகிறார். இந்த ஒரு வாரம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை ஒரு செயல் செய்கிறீங்கன்னா தயவு செய்து ஒரு முறைக்கு 3 முறை யோசனை பண்ணி பண்ணுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். அத்தியாவசியமாக ஒருத்தருக்கு காசு பணம் தர வேண்டியதாக இருக்குது, நான் வாங்கின பணம் அப்படின்னாலும், நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கட்டுறீங்க, கொடுக்குறீங்க. நீங்கள் வாங்கின பணம் கொடுக்குறீங்கன்னா கூட ஒத்தையாக போய் தயவு செய்து நீங்கள் தனியாக போய் கொடுக்க வேண்டாம். உங்களோட யாராவது ஒரு துணையோடு கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா வாங்கின பணமே இல்லைன்னு சொல்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது நம்மளுடைய கிரகமாக இருக்கும், நம்மளுடைய நேரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறது. இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்றது ஒரு விஷயம். 2வது, சூரியன் ராசிநாதனே நீச்சம் அடைகிறாரு. யாருடைய சாரம் வாங்குறாரு? ராகு சாரம் வாங்குறாரு. ராகு நமக்கு நல்ல கிரகமா? அப்போ ராகு சாரத்தில் இருக்கிறதும் தப்பு, நம்ம ராசிநாதன் நீச்சம் அடைகிறதும் தப்பு, அஷ்டமச்சனி இருக்கிறதும் தப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடுக்கல் வாங்கல்னா சூதானமாக இருங்க. கொடுக்கவே வேண்டாம், கொடுத்தா வராது. வாங்கின பணத்தும் கொஞ்சம் பார்த்து கட்டுங்க. வாகனம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வாரம் தள்ளி எடுங்க. அத்தியாவசியமாக ஒரு வழி இல்லைங்க, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா யோசனை பண்ணுங்க. சரிங்களா? புக் பண்ணுறது இந்த மாதிரி சூழல் வேண்டாம். விரைய செலவுகள் செய்கிறதுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். நான் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, விரயம் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, வீடு வாசல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா சுப விரைய செலவுகள் செஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல நேரம். அசட்டு வாங்கிறது சரி வராது. ஒரு நகை நட்டு வாங்குகிறேன், 3வது நாள் களவு போயிடும். சரியா? ஒரு வாகனம் வாங்குகிறேன், 4வது நாளில் வண்டிக்கு தேவையில்லாத சிக்கல் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம்ன்றது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான ஒரு நேர காலங்கள் கிடையாது. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, திட்டிவிடாதீங்க. இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன். இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு 4வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார். தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருக்கார். இது ஒரு வகையில் நம்மளுடைய வேலையில் ஏற்றத்தை கொடுக்கலாம். 4 காசு பணம் சேரும். அதாவது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, அது பயன்படுத்துகிற விதத்தில் தான் நமக்கு பஞ்சம். ஏதோ ஒரு வகையில் வரவு 4 காசு எங்கேயாவது வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது பயன்படுத்திக்கிறதுல தான் நமக்கு சிக்கல் இருக்குது இந்த வாரத்தில். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுபோக இந்த தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் நமக்கு புதன் தானே, சனியுடைய சாரம் வேற வாங்குறாரு. கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சங்கட செலப்புகள் கொடுத்துரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ஒரு எமோஷ்னல் ஆகி உன் வாழ்க்கை எனக்கு வேணாம், என் வாழ்க்கை உனக்கு வேணாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடும் கொடுத்துரும் தம்பதிகளுக்கு. ஜாக்கிரதை. காதலர்களுக்கும் அந்த வார்த்தை தான் நான் சொல்கிறேனுங்க. இப்போது நம்ம ராசிநாதன் பலமாக இருந்ததுன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. இல்லை தனஸ்தானாதிபதியாவது பலமாக இருந்தால் தொந்தரவு கிடையாது. அதாவது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் பலவீனம்தான், நம்ம ராசிநாதனும் பலவீனம்தான். ஒரு சில தொல்லைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம், 2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை. சரியா? இது மட்டும் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி அதாவது 9 தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டெல்லாம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய
நேர காலங்கள் வரப்போகுது. ஏன்னா சுபஸ்தானாதிபதியோட சூரிய பகவான் சூரிய மங்கள யோகம் வரும், புதனாதித்ய யோகம் வரும். இது அடுத்த வாரம் நவம்பர் 16ஆம் தேதி. இந்த நேரத்தை சரியான முறையில் நீங்கள் கையாளுனீங்கன்னா, இந்த நேரத்தில் எந்த சிக்கலும் உங்களுக்கு ஏற்படலைன்னா அடுத்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுலேயே சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வரக்கூடிய நல்ல விஷயங்களும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் தயவு செய்து சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வாரத்தை கண்ணும் கருத்துமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. சரியா? தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இது சாதகமான நேரம் கிடையாது இந்த ஒரு வாரம். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரியல. உங்களுடைய சுய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வேணும்னா வைங்க. சுய ஜாதகத்தை கணக்கு போட்டு என்ன விவரம் அப்படின்ற விவரங்கள் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பாசிட்டிவாக சொல்லி தான் உங்களுக்கு பழக்கம். ஆனால் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை விடுறேனுங்க. எப்போவுமே ஜாதகத்தில் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, கெட்ட விஷயம் இருந்தால் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.